சிலருக்கு அழகான கையெழுத்து இருக்கும். அப்படி பார்த்தா கண்ணுல ஒத்திக்கிற மாரி எழுதுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாரி எழுதுவாங்க. பெரும்பாலும் அழகான கையெழுத்து இருக்க எல்லாருமே கோலம் நல்லா போடுவாங்க, பெண்கள பொறுத்தவரைக்கும். இப்போ இது யாருக்கு கைவல்யமாகும்? அதாவது யாருக்கு இந்த குணம் இருக்கும்? ஹேண்ட் ரைட்டிங் அழகா இருக்கும், கோலம்லாம் நல்லா போடுவாங்க, படம் நல்லா வரைவாங்க. இதுக்கு யாருக்கு வரும்? ஜாதகத்துல தெரியுமா? அப்படின்னா தெரியுமே. அதாவது ராகு செவ்வாய் சேர்ந்திருக்கணும். அவங்களுக்கு எந்த கட்டத்தில் இருக்காங்கிறது முக்கியம் இல்லை, எத்தனாம் இடத்துல வேணாலும் இருக்கலாம். ராகு செவ்வாய் சேர்ந்திருக்கணும், அல்லது 2ஆம் இடத்ததிபதியோட ராகு இருக்கணும், அல்லது 2ஆம் இடத்துல ராகு இருக்கணும். அந்த மாதிரி இருந்ததுன்னா அவங்களுக்கு ஹேண்ட் ரைட்டிங் நல்லா அழகா இருக்கும். அதுல ராகுவோட சுக்கிரன் சேர்ந்திருந்ததுன்னா ஹேண்ட் ரைட்டிங் குண்டு குண்டா இருக்கும். ராகுவோட செவ்வாய் சேர்ந்துருந்துச்சுன்னா கையெழுத்து கொஞ்சம் உயரமா இருக்கும், லேசா ஒரு பக்கம் சாஞ்ச மாதிரி இருக்கும். மொத்தத்துல ராகு செவ்வாயோ ராகு சுக்கிரனோ சேர்ந்துருந்துச்சுன்னா திருமண காலம்ங்கிறது கொஞ்சம் காலதாமதம் ஆகலாமே தவிர மற்றபடி வாழ்க்கை நல்லபடியா அமையும். அவங்களுக்கு தான் ஹேண்ட் ரைட்டிங்கும் நல்லா அழகா இருக்கும், படமும் நல்லா வரைவாங்க.